நலக்கண்ண வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம தனம் இருக்காங்கல்ல, தனமே வந்து பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க. பஞ்சாயத்துல வந்து எனக்கும் கதிருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. எனக்கு வந்து கதிர் புருஷனே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து பஞ்சாயத்துக்கு வந்து நம்ம ரகுராம் வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனேயுமே அந்த கூட்டத்துல இருக்க ஊர் மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயா உங்க மேல தான் பிராது குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என் மேல என்ன பிராது குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கேட்குறாங்க. இல்ல உங்க வீட்டு பையன் வந்து அவங்க வீட்டு பையனை கொலை பண்ணிட்டான். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க சொன்னாங்க, உங்கள் வீட்டு பையனால தான் அவனுக்கு அவங்க வீட்டு பையனை ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஊர் மக்கள் யாருமே நம்பலை. இப்போ பார்த்தா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி திருப்பி வந்து நீங்கள் வந்து அந்த கதிரை எங்கள் வீட்டு பையன் சொல்லாதீங்க, அவன் வந்து எங்கள் வீட்டு பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே வந்து சொல்கிறாங்க, என்னங்க வாயால் வந்து எங்கள் வீட்டு பையலன்னு சொல்லிட்டு தப்பிச்சலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அந்த பையன் கட்டின தாலி வந்து உங்கள் மக கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு, அதை மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு ஒன்றும் விருப்பப்பட்டு அவனுக்கு தலையை நீட்டலை சரியா? அதுக்காக வந்து நீங்கள் வந்து என் பொண்ணை வந்து பொண்டாட்டினெல்லாம் சொல்லாதீங்க. அவன் வந்து எங்கள் வீட்டு பொண்ணு கழுத்தில் வந்து வம்படியாக வந்து தாலி கட்டியிருக்கான் சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் தாலி கட்டிட்டான்ல உங்கள் மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தியோட அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அதனால் வந்து அவனையும் எங்கள் குடும்பத்தையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம இவங்க வந்து சொல்கிறாங்க, புவனேஸ்வர் வந்து சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனால் உங்கள் வீட்டிலே வச்சுருப்பீங்க, உங்கள் பொண்ணை கொடுப்பீங்க, கடைசியில் கேட்டால் என்ன நீங்கள் என்ன நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு புவனேஸ்வரி, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத. இப்போ சொல்கிறேன், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, என் பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நான் வேணால் கோயிலில் காசு வெட்டி போட்டுட்டு இந்த முடிவெடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணே அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை சிவராம், நான் எடுத்த முடிவு ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா அது அவ்வளோதான் சரியா? வந்து இனிமே வந்து என் பேச்சை மீற மாட்டேன். நாளைக்கே வந்து நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன ரகுராம், நீ தான் வந்து காசை வெட்டி போட்டுருவேன், அதாவது அவனை வந்து எனக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் சொல்கிறே தவிர உன் பொண்ணு சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணும் வந்து சொல்லுவா, அதை தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பஞ்சாயத்து கூட்டினப்ப எனக்கு வந்து கதிர் தான் வேணும் அப்படின்னு சொன்னவ தான் உங்கள் பொண்ணு. திருப்பி எப்படி சொல்லுவா நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா வந்து சொல்கிறாங்க. இப்போ கேட்டால் கூட என் பொண்ணு அதை தான் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு சொல்லுவா, ஆனால் பஞ்சாயத்தில் வந்து சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் வந்து கேட்குறாங்க. பஞ்சாயத்தில் வந்து சொல்லுவா, சிவராம் போய் வந்து தனத்தை கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் முடிவு எடுத்துட்டேன், இப்போ போய் தனத்தை கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து கூப்பிட போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா இங்கே வந்து புவனேஸ்வர் வந்து கேட்காங்க, சரி ரகுராம், இப்போ உன் பொண்ணு வருவா, வந்துட்டு எனக்கு கதிர் தான் வேணும்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கதிர் தான் வேணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொல்லிட்டானா என் மூச்சு நின்று போச்சுன்னு நினச்சிக்கோ, நான் அந்த நிமிஷத்துலேயே செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி வரட்டும், அவள் வந்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து சிவராம் வர்ற மாதிரி காட்டுறாங்க. தனத்தங்க அம்மா தனம் எங்கே தனம் எங்கன்னு சொல்லிட்டு தனத்தை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் எதுக்குடா இப்படி பதறி போய்கிட்டு இருக்கா, இருடா தனம் வருவாடா, என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தனத்தை கூப்பிடுங்கம்மா அப்படி சொன்னோன்னே தனம் வந்து வந்துடுறாங்க. தனம் வந்தவொடனே தனத்தை வந்து கூட்டு போகிறாங்க. வா உன்னை வந்து அப்பா கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. உடனே ஜானகி வந்து தடுக்காங்க. ஏய் இரு சிவராம், எங்கே கூட்டு போகிற? ஜானகி இது தனத்தை எங்கே கூட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ணன் தான் கூட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அண்ணன் வந்து தனத்துக்கும் கதிருக்கும் எந்த சம்மந்தம்னு சொல்லிட்டு தனமே தன் வாயால் சொல்லுவான்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்காரு, அதான் தனத்தை கூட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்கு இப்படிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, அங்கே புவனேஸ்வரி வந்து அண்ணனோட வாயை பிடிங்கிட்டா, அண்ணனோட வாயை வச்சே வந்து கதிருக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வச்சுட்டா. இப்போ பார்த்தா நம்ம தனத்தையும் கூட்டு வந்துட்டு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வைக்க போகிறாங்க. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே கதிர் தான் கொலை பண்ணிட்டான்ல கார்த்தியை, அதனால தான் அந்த முடிவு அப்படின்னு சொன்னவொடனே நம்ம தனத்தை வந்து ஜானகி வந்து தனியாக கூட்டு போகிறாங்க. தனம் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தனியாக கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் வந்து கதிர்க்கு எனக்கு எந்த சம்மந்தம்னு சொல்லாத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா எப்படிம்மா அப்பா பேச்ச என்னால் மீற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு பஞ்சாயத்தில் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், கதிர் யாருடி, நமக்காக வந்து உனக்காக எனக்காக இந்த குடும்பத்துக்காக வந்து அவன் உன்னை கல்யாணம் பண்ணவன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவன் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, அவன் கொலையாளி கிடையாது சரியா? அதனால் வந்து நீ கதிர் கூட தான் சேர்ந்து வாழணும். கார்த்தி வந்து ரொம்ப கெட்டவன் சரியா? நீ சொல்கிறத மட்டும் கேளு, நீ போய் வந்து அப்பா சொல்கிற மாதிரி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு அந்த இடத்துல வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து சிவராம் வந்து தனத்தை கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. கூட்டு போன உடனேயும் அங்கே பஞ்சாயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்தா வந்துட்டாங்களா உங்கள் பொண்ணு வாயாலே சொல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், ஏய்
தனம் இங்கே பாரு, நான் உன்னை நம்பி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து கதிருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் எல்லார் முன்னாடியுமே பஞ்சாயத்தில் சொல்லிட்டேன். இப்போ நீ தான் சொல்லணும். அந்த கதிர் வந்து எனக்கு தேவையில்லை, கதிருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா தனம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன ரகுராம், உன் பொண்ணு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் புவனேஸ்வரி அமைதியாரு, கண்டிப்பாக என் பொண்ணு வந்து நான் சொல்கிறதான் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா லிங்கம் வந்து பேசுகிறாங்க. சொல்லுமா சொல்லு, நீ எப்படி சொல்கிறதையோ அதில் தான் உங்கள் அப்பா வந்து உயிரோட இருக்க போகிறாரா இல்லையான்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனம் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே பாரு, நீ வந்து கதிருக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் தான் உங்கள் அப்பா உயிரோட இருப்பார். கதிரை வந்து உங்கள் புருஷனை ஏற்றுக்கிட்டேன்னா உங்கள் அப்பா வந்து செத்து போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன சொல்ல போகிறேன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தனம் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அப்பாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காகவாது வந்து கதிருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு அந்த கதிருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களா, என் பொண்ணு நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம் சொல்லிட்டு புவனேஸ்வரி எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனாங்கன்னா அங்கே பார்த்துக்கிட்டோம்னா எல்லா உண்மையுமே வந்து அவங்க ஜானகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தானே வந்து என்னை மன்னிச்சிருமா, நான் வந்து அங்கே கதிருக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கே அப்பாவோட உயிரை பணைய வச்சு அங்கே வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் கதிரை நான் வேணும்னு சொல்லியிருந்தா அப்பா வந்து உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அதனால தான் வந்து நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி விடு, நீ கவலைப்படாத, இந்த அம்மாவோட உயிரை கொடுத்தாது உன்னை காப்பாற்றுறேன், உன்னை கதிரையை நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து முடிவெடுக்காங்க. அடுத்து பார்த்தா நாளைக்கு வந்து ஜானகி வந்து போய் வந்து ஸ்டேஷன்லேயே உண்மையை சொல்லி அங்கே வந்து சரணடைகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க.